ஊருக்கு பார்த்தீங்கன்னா விசாலாம் எதுவும் தேவையில்லைங்க. டேரெக்ட்டா வந்து ஒர்க் பெர்மிட் இருந்தாலே போதும். டேரெக்ட்டா டிக்கெட்ட போட்டோமா, வந்தோமா அப்படின்ட்டு இருக்கலாம். 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து ஜமைக்கா வழியா வருது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கியூபா வழியா வருது. விசா இல்லாம. ஸோ, இப்போ விசா இருந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்ட்டா நீங்க வந்து யுகே விசா அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க யுகே போயி யுகேலேருந்து உங்களுக்கு டேரெக்ட்டா கேமன் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து டேரெக்ட் ஃப்ளைட் இருக்கும். அப்படி என்னால யுகே விசா எடுக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, யுகே விசா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு 40 to 50K கிட்ட வரும். அதாவது 40,000லேருந்து 50,000 கிட்ட வரும். சம்டைம்ஸ் நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நானே அப்ளை பண்ணல. போய் ஜூரிஸ்லேருந்து ஜமைக்கா வந்து ஜமைக்காலேருந்து அதுக்கப்புறம் தான் நான் கேமன் ஐலாண்ட்ஸ் வந்திருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ராவல் ரூட்டு. நீங்கள் சப்போஸ் யாராவது இந்த ஊருக்கு வரீங்க, உங்களுக்கு எதாவது வேலை கிடச்சி நீங்கள் வரீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருந்தாலே போதும். நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் வந்து ஜமைக்கா வந்துட்டு ஜமைக்காலேருந்து இங்கே வரலாம். அப்படி இல்லைனா கியூபா போயிட்டு கியூபாலேருந்து வரலாம். கியூபா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்தான்புல் போய் இஸ்தான்புல்லேருந்து கியூபா வந்து கியூபாலேருந்து இங்கே வரணும். ஸோ இது கொஞ்சம் சுற்றின்னு வர ரூட்டு. சப்போஸ் உங்களுக்கு யூகே விசா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து யூகே போய் யூகேலேருந்து நீங்கள் கேமரா எனக்கு வந்துடலாம்.